ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக தீபாவளிக்கு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரா பூந்தியும் அப்புறம் ஓமப்பொடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், கடகடன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு காரா பூந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம். ரெண்டுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடயே சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கிடணும். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்ல மாவை வந்து தனியாக கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஒரு கரண்டியில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதுவே தானாக கீழே பூந்தியாக விழுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒருவேளை அந்த பூந்தி மேக் பண்ணுற கரண்டி இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். இது மாதிரி கரண்டியில் கூட நம்ம செய்யலாம். ஜஸ்ட்டு நீங்கள் மாவு எடுத்து ஊற்றினாலே போதும், அதுவே கீழே விழுந்துடும். ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த பூந்திஸ்லாம் வெந்துடும். இது நம்ம எல்லாத்தையும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இது வந்து பபிள்ஸ் அடங்கிட்டுனா நமக்கு வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். சீக்கிரமாகவே ரொம்ப டைம் எடுத்துக்கிடாது, குயிக்காக நமக்கு வந்து வெந்துடும். இது மாதிரி நல்லா வெந்ததும் தனியாக நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி எல்லா மாவுகளையுமே நம்ம போட்டு பூந்தி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வால் மாதிரி அப்படி நீண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு கலர் பொடி எதுவும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டுமே நமக்கு ஓரளவு நல்ல கலர் நமக்கு கொடுக்கும். இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு அப்போ நமக்கு வந்து பூந்தியில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். இனி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இதை மாதிரி எல்லா மாவுகளுமே நம்ம ஊற்றி நல்லா மொறுன்னு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப ஹீட் அதிகமாக இல்லை அப்படின்னா ஆயில் குடிக்கும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற்றுங்க. அப்புறம் எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை அதே ஆயிலில் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். நல்லா வேர்க்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்சு ஆகி இந்த வறுபட்டு வரும்போது நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். இனி இதே ஆயிலில் வந்து ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் காரா பூந்திக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது இன்னொன்று வந்து பூண்டு. பூண்டு வந்து ஒரு கை அளவு பூண்டை நல்லா நம்ம நசுக்கி உள்ளே இந்த ஆயிலே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் நச்சு போட்டால் தான் நமக்கு வந்து ஈவனாக நல்லா நமக்கு சீக்கிரமாகவும் நமக்கு குக் ஆகும். இதையும் நம்ம எடுத்து ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு பொரிக்க வேண்டியது எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சிச்சு. இனி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் காரத்துக்கும் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனாலும் இனியும் நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது தான் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் உப்பும் கண்டிப்பாக போடணும், பெருங்காயத்தூளும். இந்த ஹீட்லேயே நம்ம பெருங்காயத்தூள் போடணும். இந்த வேர்க்கடலெல்லாம் நம்ம வறுபட்டு வச்சுருக்க ஹீட்லேயே அப்படியே நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் தேவை அப்படின்னா நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக 10 மினிட்ஸில் காரா பூந்தி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். அளவுகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதனுடைய மஞ்சள் தூளில் உள்ள கலரே நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நல்ல சூடான ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பட்டர் கூட நம்ம 1 ஸ்பூன் நல்லா சூடாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு பொரிச்சு எடுத்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அப்புறம் ஓமம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் நல்ல வாசனை நமக்கு வந்து
கொடுக்கும். இது போக எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்துக்கெலாம் புளியோம்ல அந்த அச்சு உள்ள இதை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம மாவு வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் புளிஞ்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா கையில் ரொம்ப ஹீட் படும். சீக்கிரமாகவே இதுவும் வெந்துடும். ஸோ ஒரு பக்கம் குக் ஆனதும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்த பக்கமும் நமக்கு பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். இது ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து வேலை முடியும். இதை மாதிரி எல்லா மாவுகளையுமே நம்ம வந்து புழிஞ்சி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி லாஸ்ட்டு வந்து நம்ம அதை உடச்சி போட்டுக்கலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்ல. ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை நல்லா நம்ம இது மாதிரி நல்லா கையிட்ட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால நல்லா உடஞ்சிரும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே நமக்கு சேர்க்க தேவையில்ல. அதில் உள்ளதே நமக்கு போதும். இது நல்லா தான் இருக்கும். இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான வாசனையோட நமக்கு ஓமப்பொடி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு காரா பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.